அந்த இது 50 வருஷம் 82ல ஆரம்பிச்சது. அப்படி இருந்தா அவங்களாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நாங்க 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்த ஆளும் கூட இன்னும் 20,000 சம்பளம் கூட எட்டலப்பா. அப்ப என்ன இது ஒரு அரசு? இது ஒரு அடிப்படை வேலை. ஒரு சின்ன குழந்தைல இருந்து நாங்க பார்த்துன்னு இருக்கிறோம். அவங்களுக்கே ஒரு அடிப்படை சம்பளம் கூட இவங்களால கொடுக்க முடியல. நாங்க வேற எதுவும் கேட்கல. நீங்க சொன்னதை தான் நாங்க நிறைவேற்றுங்கன்னு கேட்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க கேட்கவே இல்லையே, புதுசா கேட்கல. போன முறை நீங்க சொன்னீங்க இல்லையா, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஒரு அந்த கோரிக்கை தானே இப்ப கேட்கறோம். நீங்க நிறைவேற்ற சொல்றீங்க. ஒன்னும் அடிப்படை சம்பளம் கொடுங்க. 19,500 ரூபாய் கேட்கறதுல என்ன தப்பு? சாதாரண ஒரு ஆளு யாருன்னா ஒரு ஆள் ஒரு கூலி வேலை செய்யறாங்க கூட 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். இப்ப நாங்க ஒரு அரசு ஊழியர் சொல்றீங்க, ஒரு அரசு ஊழியர் சொல்லிட்டு அடிப்படை சம்பளம் கூட இல்லாம தான் நாங்க இருக்கிறோம். ஒரு ஹெல்பர் 7,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த ஹெல்பர் எவ்வளவு வேலை செய்யறாங்க? ஒரு டீச்சர் ஒரு 10,000 15,000 சம்பளத்தை கூட இல்ல. இப்ப ஆள் எடுத்தாங்க, அது ஒரு 4,000 ரூபாய் சம்பளத்துக்கு எடுத்தாங்க. வச்சு விக்கிற விலைவாசியில என்ன வாடகை கட்ட முடியுமா, சாப்பிட முடியுமா, நகை வாங்க முடியுமா, புள்ளைய கட்டி முடியுமா, பொண்ணு பசங்க காலேஜுக்கு படிக்க வைக்க முடியுமா? 5,500 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க ஒரு வீட்டு வாடகை 10,000 ரூபாய். சாதாரண அந்த வாடகை அரசு ஊழியர் இதுல எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எங்களோடத்துக்காக தான் நாங்க போராடுறோம். யாருக்கே தெரியாது. தெரியாங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னு. நாங்க கவர்மெண்டே கிடையாது. நாங்க பகுதி நேர ஊழியரும் கிடையாது, முழு நேர ஊழியரும் கிடையாது, அரசு ஊழியரும் கிடையாது. எந்த சலுகையும் எங்களுக்கு இல்லவே இல்லை. அதுக்காக எங்களோட கோரிக்கையாக தான் நாங்க ரோட்ல நின்று போராடுறோம். இது அரசுக்கு கேட்கணும். 1000 ரூபாய் தராங்க. வெளியில சொன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. போனஸ் 1000 ரூபாய் தராங்க. அது பொங்கலுக்கு மட்டும்தான். அதுவும் அந்த மாதிரி பண்றாங்க. எங்களுடைய உரிமை தானே நாங்க கேக்குறோம். நீங்க சொல்லாத நாங்க கேட்கலையே. நீங்க சொன்னதான் நாங்க கேக்குறோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம். விலைவாசி எவ்வளவு விக்குது? 5,600 ரூபாய் போடுறோம் அந்த மாசம் சம்பளம். எங்களுக்கு போதுமா? எங்களுக்கு 5,600 ரூபாய் சில்லற போடுறாங்க சம்பளம் எங்களுக்கு. நாங்க என்னைக்கு ஜாயின் பண்ணோமோ அன்னையிலேருந்து சத்துணவு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஊட்டச்சத்து கல்வியையும் அளிக்கிறோம். ஆனா இந்த தமிழக அரசு லாஸ்ட் டேர்ம் ரூல்ஸ் போட்டாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் இதுல ரூல்ஸ் போட்டாங்க. என்னன்னா 313ல எல்லாரையும் அரசு ஊழியராக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது உடன்பாடு பட்டு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. எங்களுக்கு தொழில் வரி, எந்த வரியோ இல்லாத வரி எல்லாத்தையும் போடுவாங்க. அதையே நாங்க புடிச்சுட்டு தான் இருக்கிறோம். நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கிடையாது, நாங்க பிரைவேட் ஸ்டாஃபும் கிடையாது. ஆக மொத்தம் பிரைவேட்ல இருக்கிற ஃபெசிலிட்டியும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. ஆக மொத்தம் நாங்க இந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டா நாங்க போனோம், அந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டா நாங்க போனோம். போனா மட்டும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, மெமோ கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. முக்கியமா குழந்தைங்களை நாங்க பாக்குறோம். அந்த வேலையை விட்டுட்டு வேற எலெக்ஷன் வேலை, அப்புறம் ஊசி போடுற வேலை, மருந்து கொடுக்கற வேலை, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களை சேர்த்து வைப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? தமிழக அரசு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்க சார்பா இவ்வளவு பேருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு 3 நாளா நாங்க அல்லல் பட்டு இருக்கோம். போறதுக்கும் வரதுக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடம்பு பிரச்சனை நிறைய இருக்கு. பெண்களை பத்தி கவலைப்படாம தமிழக அரசு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பேர் ரோட்ல இறங்கி வேலை செய்யறோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு இது ஒரு அசிங்கமான விஷயம், கேவலமான விஷயம், இது வருந்தத்தக்க விஷயம். புரிஞ்சுதுங்களா? எங்களுக்கு ஏதாவது இந்த அறிக்கையில விட்டீங்கன்னா இது தமிழக அரசுக்கு நிறைவேற்றணும். ஏன்னா அவர் சொன்னதை தான் நாங்க செய்ய சொல்றோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யணும். எங்களுக்கு இந்த காலத்துல நாங்க நகை வாங்கறதுக்கோ ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கோ கேட்கல. நாங்க வாழ்வாதாரத்துக்காக கேக்குறோம். எங்க பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் 2 காலு 2 கை 2 கண்ணு தான் இருக்கு. 10 வேலை செய்ய சொல்றாங்க. காவல்துறை எதுக்கு மேல எல்லாம் கை வைக்கிறாங்க? நாங்க எங்களோட கோரிக்கைக்கு தானே வந்திருக்கிறோம். நாலு எதுக்கு கை வச்சு அடிக்கிறாங்க? எங்க கோரிக்கையை எடுத்துட்டு நாங்க வந்திருக்கோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு ஊழியர்களும் இன்றும் 3வது நாளாக தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். கேட்கல, பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, எங்களை கண்டுக்கவே இல்லை.
இவர் தான் சொன்னாரு, நாங்க போராடி கொண்டிருக்கும் போது எடப்பாடி கூட போய் சண்டை போடாதீங்க, எடப்பாடி உங்களை அவர் மலை மாதிரி அவர்கிட்ட மோதாதீங்க, மண்டை தான் உடையும், அடுத்து நான் தான் வர்றேன், ஸ்டாலின் தான் வரேன், கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு. நாங்கள் விடியல் கிடைக்கும் என்றுதான் அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கு அவர் சொன்னதை செய்யவில்லை. 313 தேர்தல் வாக்குறுதி 313, அவர் அதை செய்யல. செய்கிறேன் என்று சொன்னார், பொறுங்கள் என்று சொன்னார். 4 ஆண்டுகள் பொறுத்திருந்திருக்கிறோம். மீண்டும் இப்போது 5வது ஆண்டு இப்ப எலெக்ஷன் வரப்போறதுனாலதான் நாங்க சொன்னதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ்மா பேசுறது சரி கிடையாது. எனக்கு தான் உடம்பு சொல்ல இப்படி அந்த அம்மாவோட தள்ளலாமா, நான் தள்ளக்கூடாதா? அந்த அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் பத்துப்பாங்க. இப்ப எனக்கு ஒன்னும் ஹார்ட் அட்டாக் வராதா? எப்படி தள்ளலாமான்ற எங்களுக்கு கேட்ட உரிமை இல்லையா? எங்களோட கோரிக்கை கேட்க உரிமை இல்லையா? உங்க குடும்பத்தை தள்ளிடுவாங்களா? இப்படி